பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுக்குள்ளே எப்பவுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்ற கவனமாக கேட்டு நடந்தாதான் அந்த சந்தோஷம் வரும். இல்லாட்டா நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கு அவர் ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறத எபேசியர் 6:1 பார்க்கிறோம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்களா? பிள்ளைகள் சொன்ன உடனே சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜ் பாரு மட்டும்தான் நினைக்கிறோம். அப்புறம் நம்ம பெரிய ஆளாகி வந்துட்டா பெற்றோரு கீழ்ப்படிய வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறோம். வயதான காலத்தில் கூட நம்ம பெரிய ஆளான கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்ல நம்ம கேட்குறோம், மதிக்கிறோன்றதையாவது வெளிப்படுத்தணும். ஆனால் சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்க. அவங்க சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்து கொடுக்கணும். இல்லைப்பா எப்போவுமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க, டிவிக்கு முன்னாலே இப்படி உட்காந்து கண்ணு கெட்டு போயிடும், கொஞ்சம் படின்னா கோவம் வரக்கூடாது, பல்ல கடிச்சுக்கிட்டு உனக்குன்னு தெரியும் அப்படின்லாம் அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் படிக்க போயிடுறேம்மா. கீழ்ப்படியணும். நமக்கு நல்லது சொல்லி கொடுக்கத்தானே அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதை கேட்கணும், கீழ்ப்படியணும். அவங்களும் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் வேலை செய்து வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறாங்கல்ல. அவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. ஆண்டவர் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல, நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எப்பவுமே கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற காரியம் உனக்கு தீமை உண்டாகிற மாதிரி இருக்காது. அவங்க சொல்கிறத யோசிங்க. அவங்களுக்கு உங்களை விட எவ்வளோ அனுபவம் இருக்குது. ஒரு கீழ்ப்படிதல். எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. யோசிங்க, கீழ்ப்படிங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும். அப்போ என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குமா, உனக்கு நன்மை உண்டாயிருக்குமா? ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இந்த நல்ல சுபாவத்தை எனக்கு தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிதலோடு இருக்கிற பிள்ளையாக இருக்கணும். அவங்க சொல்றதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். எனக்கு அந்த கிருபை தாங்க. எங்கள் அப்பா அம்மா வயசாயிட்டாலும் அவங்களுடைய வார்த்தைக்கு நான் கனம் கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.